Hi, hello, வணக்கம் and welcome to our channel Raj with Rekha. So இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், முக்கியமா எல்லாரும் இந்த வீடியோவை பார்க்கணும். சோ அது என்ன வீடியோ, நம்ம எங்க போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படினா டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு saree, அதாவது நார்மலா வந்து நம்மளை பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன தெரியும், கடைக்கு போவோம், சாரியை பார்ப்போம், இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சாரியை காசு கொடுத்து வாங்கி போவோம். ஸோ சாரியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது இவ்வளோ தாங்க. ஆனால் அந்த ஒரு சாரிக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நாங்கள் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இதையே தொழிலாக பல வருஷம் பண்ணிட்டு இருக்க ஒரு நபர் தான் உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக சொல்ல போகிறாரு. ஸோ வாங்க போகலாம். ஹாய்ண்ணா. வணக்கம். அண்ணாவோட பேர் வந்து ஸ்ரீனிவாசன், எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. இந்த சாரீ நெய்யறது எல்லாமே அண்ணா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரீ வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி நெய்யறது அப்படின்றத அண்ணா இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறாரு. வணக்கம், என் பேர் வந்து ஸ்ரீனிவாசன். நான் இந்த நெசவு தொழிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக இதில் நான் வேலை பார்த்துட்ருக்கேன். இந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா நெசவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட துணிகள்லேருந்து எல்லாமே வந்து இந்த தொழில் மூலமாக ஏற்படுத்தலாம். இன்னும் சொல்லப்போனால் இதில் வந்து ஒரு பேசிக்னு பார்த்தீங்கன்னா இந்த லூம்ஸ்ன்னு இது பார்த்துருப்பீங்க. ஆதி காலத்தில் வந்து கைத்தறியிலேருந்து மாடிஃபிகேஷன் ஆகி இந்த விசைத்தறின்னு வந்திருக்கு. ஸோ எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டு புடவையிலேயே அடுத்த ரகம் வந்து அபூர்வா சில்க் அப்படிங்கிற புடவை தான் இப்போ நாங்கள் நெஞ்சிட்ருக்கோம். இது வந்து பாலிஸ்டர் மிக்ஸ் புடவை தான் இது. ரெண்டாவது வந்து இதில் வந்து நம்மளுக்கு என்ன விதமான டிசைன் வேணுமோ அந்த விதமான டிசைனை வந்து இந்த தறியில் வந்து நம்ம இயக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கைத்தறியில் இருக்கக்கூடிய அந்த பட்டு புடவையில் என்ன ரகம் எடுக்கிறாங்களோ அதை அப்படியே வந்து இந்த ரகத்தை வந்து இதில் எடுக்கலாம். இதில் என்ன நம்மளுக்கு ஒரு அதிகமான ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு புடவை வந்து பியூர் பட்டு புடவை நெய்யறதுக்கு 3.5 நாள் ஆகும் ஒரு புடவை நெஞ்சு முடியறதுக்கு. ஆனால் இந்த விசைத்தறியில் ஒரு புடவை நெஞ்சு முடியறதுக்கு 8லேருந்து 8.5 மணி நேரத்துக்குள்ள ஒரு புடவை நெஞ்சு முடிஞ்சிடலாம். இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ரொம்ப நலிவடைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய கூலி, கைத்தறியாக இருக்கட்டும் விசைத்தறியாக இருக்கட்டும், இதில் வந்து கூலி வந்து தொழிலாளர்களுக்கோ முதலாளிகளுக்கோ இது கட்டுப்படி ஆகிறது இல்லை. அதனால இந்த தொழில் நாளுக்கு நாள் வந்து வளர்ச்சி வந்து கம்மியாகிட்டே இருக்குது. இரண்டாவது இப்போ என்ன எடுத்திங்கன்னா நான் 25 வருஷமாக இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அடுத்து என்னோட ஜெனரேஷன் இந்த தொழிலை பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நான் என் பசங்களை வேறு லெவலில் தான் படிக்க வச்சு பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இது நலிவடைஞ்ச தொழில்ங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதை வந்து அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. புடவை வந்து தயார் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். இது வந்து மூலப்பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ஒன்றா சொல்லிடுறேன். இப்போ இந்த தறியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இது வந்து இதுக்கு பேர் வந்து வார்ப்பு பாவு அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 புடவை இருக்குது. சரி, 80 புடவையில் பார்த்தீங்கன்னா 2 புடவைக்கு ஒவ்வொரு கலர். இது வந்து முதலாளி நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை இதில் வந்து நம்மளுக்கு செஞ்சு ரோல் வந்து சுற்றி கொடுத்துட்றாங்க. அப்போ எங்களை மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு பாவு வந்து முத நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வந்து இந்த பாவை இதில் வச்சு இதை வந்து இந்த நூல் மூலமாக வந்து நாங்கள் முடி போட்டு ஜாயின் பண்ணிடுறோம். இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஒரு புடவைன்னு பார்த்தீங்கன்னா அந்த புடவைக்கு வந்து பார்டர் வந்து ரொம்ப முக்கியம். சரி, அந்த பார்டர் வந்து ஜரினா கலர் பார்த்து அந்த ஜரிங்கிற இது வேணும். சரி, அதுவும் இதே மாதிரி பாவு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த இதுவும். இது வந்து ஜரி பாகடி, இது வந்து பாகடின்னு சொல்கிறோம் இதுக்கு. இது வந்து ஜரி. இது எப்படி 80 புடவை கொடுக்குறாங்களோ அதே மாதிரியே இதுவும் 80 புடவை கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா புடவை பின்னாடி பார்க்கும்போது பாவு வந்து வெறும் நூலாக தான் நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக அந்த நூல் வந்து இந்த பக்கம் ஒரு துணியாக வரணும் அப்படிங்கும்போது அந்த கலருக்கு தகுந்த மாதிரி கலர் மேட்சிங் வந்து நாங்களே பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரேசம், அதாவது டோன். இது வந்து பியூர் பட்டில் வருது. இது வந்து நாங்கள் பண்ணுறது வந்து பாலிஸ்டர். அதனால் இந்த கலரில் ஒரு கலரு, இது ஒரு கலரு, இது ஒரு கலரு. அப்போ இது 3 தான் வந்து மிஷினில் வந்து ஓடக்கூடிய ஒரு நூல் வகை. ஜரி பார்க்கறதுக்கு தேவையான மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா இந்த கோன். சரி, இந்த கோன் என்ன இதில் இருக்குன்னு பியூரா அப்படின்னு கேட்டால் இந்த கோன் வந்து பாலிஸ்டர். இப்போ துணி எப்படி நெய்யறது, இந்த தறியோட இயக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் லாலி. இந்த லாலியில் வந்து இந்த கண்டு வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணி தனியாக வச்சுருப்போம். இதில் வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம். இப்படி இப்போ போட்டுருவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா
இந்த துணியில் பார்த்தீங்கன்னா 2 டிசைன் இருக்குது. ஜரி ஒன்று இருக்குது, ரெட் கலர் ஒன்று இருக்குது. இப்போ நான் போட்டிருக்கிறது ரெட் கலர் போன்னு, ரெட் கலர் கண்டு போட்டிருக்கேன். திருப்பி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜரி கண்டு. அது ஒரு தறியில் வந்து 2 கண்டு நாங்கள் போட்டு ஓட்டுறோம். ஒன்று ஜரி இருக்கும், இன்னொன்று வந்து கலர் கண்டு ஒன்று இருக்கும். இப்போ இதுதான் இதனுடைய ஃபங்க்ஷனிங். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாவுலேருந்து நூல் வருது. இந்த பக்கம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த கண்டு மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த டிசைன் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கிராஃப் ஷீட்டில் வந்து டிசைன் தயார் பண்ணியிருந்தாங்க கையில். இப்போ வந்து கம்ப்யூட்டருங்கிறத கம்ப்யூட்டர் டிசைன்லேயே வந்து இந்த டிசைனை வந்து நம்மளுக்கு தயார் பண்ணுறாங்க. நம்மளுக்கு எந்த விதமான பூவு கொடி வகைகள் எது வேணுமோ அது கம்ப்யூட்டர் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த டிசைனை வந்து ஏற்பாடு பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் வேணும்னா உங்கள் பேர் போட்டு ஒரு புடவை வேணுமா, முழுக்க ஒரு புடவை ஃபுல்லாகவே உங்கள் பேர் போட்டு கூட இதை தயார் பண்ண முடியும். அந்தளவுக்கு இந்த டெக்னாலஜி நிறைய வளர்ந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வரதுக்கான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இதுக்கு பேர் கார்டு. இந்த கம்ப்யூட்டரில் தயார் பண்ணக்கூடியதில் இந்த கார்டு தான் வந்து நம்மளுக்கு மெயின் வந்து. இந்த கார்டு வந்து கார்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹோல்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான டிசைன். அப்போ இந்த டிசைன் கார்டுக்கு மேலே போக போக அந்த மிஷினில் இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 by 1 இந்த மாதிரி எந்திரிக்கும். அப்போ 1 by 1 எந்திரிக்கும் போது நம்மளுக்கு தேவையான அந்த பூவும் அந்த டிசைனும் கரெக்டாக இதே மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல வந்து அந்த தேவையான பூக்குள்ள கயிறு மேலே இந்த டிசைன் போகும்போது இந்த கயிறு ஒன்று எந்திரிக்கும் போது நம்மளுக்கு தேவையான பூ வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஆனா இப்போ இந்த டிசைன் போர்டு வந்து இப்போ இந்த டிசைன் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ அந்த ஒரு ரோலுக்கு ஃபுல்லா இதே டிசைன் தான். மேபி இப்போ அந்த ரோல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வேற ரோல் போடுவீங்கல்ல, அப்ப டிசைன் மாறும் தானே. இந்த போர்டு வந்து உங்களுக்கு யாரு தருவா? இந்த போர்டு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எங்க முதலாளி தான் கொடுப்பாங்க. ஆமா, இப்போ எங்க முதலாளி என்ன பண்றீங்கன்னா வெளியில போய் ஆர்டர் எடுக்கிறாங்க. ஆர்டர் எடுக்கும்போது எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கான போர்டு வந்து அவங்க எங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்துட்றாங்க. சரி, இப்போ இந்த டிசைன் எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 புடவை 500 புடவை அவங்களுக்கு கால்குலேஷன் வச்சுருக்காங்க. 500 புடவைக்கு தேவைன்னா 500 புடவைக்கு இது ஓடும் இந்த டிசைன். இன்கேஸ் நடுவில் வந்து வேறு டிசைன் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் வேறு போர்டு வந்து அவங்க நம்மளுக்கு மாற்றி கொடுப்பாங்க. ரெண்டாவது, சரி இது வேலை செய்கிறவங்களுக்கோ இந்த தறியினுடைய முதலாளிகளுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த டிசைன் கயிறு, இந்த கார்டு இந்த போர்டு மட்டும் தருவாங்களே தவிர இந்த டிசைன் கயிறுங்கிறது வந்து இது நம்ம தான் சொந்தமாக பண்ணிக்கணும். சரி, இந்த டிசைன் வந்து ஒரு டைம் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா இதனுடைய செலவு வந்து 11,000 ரூபாய். ஏன்னா 8,000 ரூபாய் இந்த கயிறுடைய செலவு, 3,000 ரூபாய் இது லேபர் சார்ஜ் வந்துடும். அண்ணா இப்போ வந்து இந்த கயிறு மாற்றுறதுக்கு வந்து 11,000 ஆகும்னு சொல்றீங்கல்ல, இது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும், செலவு பண்ணணும் சொல்றீங்க. கண்டிப்பா அந்த 11,000ன்றது உங்க ஓனர் உங்களுக்கு தருவாங்களா, இல்ல உங்க லாபத்துல, அதாவது இந்த சாரி எல்லாம் நீங்க நெஞ்சு வர லாபத்துல நீங்க செலவு பண்ணணுமா? இந்த கயிறு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு வருஷத்துக்கு கயிறு வந்து தேஞ்சு போயிடும். ஒரு வருஷத்துக்கு ஒரு நம்ம வந்து கம்பல்சரியாக மாற்றணும். அந்த ஒரு வருஷம் கம்பல்சரியாக மாற்றும் போது இந்த புடவையில் வரக்கூடிய லாபத்தில் தான் அது தனியாக எடுத்து வச்சு தனியாக நம்ம மாற்றிக்கணும். அப்போ இந்த தறியில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இந்த ஒரு கயிறுக்கு மட்டுமே நாங்கள் 12,000 ரூபாய் தனியாக ஒரு அமௌண்ட் வந்து நாங்கள் ஒதுக்கி ஆகும் எங்களுக்கு வரக்கூடிய லாபத்தில். ஆனால் இது சாரியோட பேக் சைடு இல்லை ஃப்ரண்ட் சைடுங்களா? இந்த சாரியோட பேக் சைடு. இப்போ இந்த ஓடுற டிசைன் பார்த்தீங்கன்னா இது வந்து முந்தானை. ஆமாம், முந்தானியோட பேக் சைடு. இதை வந்து நம்ம புடவை அறுத்ததுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பிரைட்டாக நல்லா அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே நல்லா படிச்சு நல்லா அருமையாக தெரியும். சரி சரி சரி. ஆனால் இப்போ இந்த சாரி ஓடிட்டு இருக்கீங்களா, இதே மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ண சாரி இருக்கும்ல, அந்த சாரி கொஞ்சம் காட்ட முடியுங்களா? கண்டிப்பாக காட்டலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண சாரி இந்த மாதிரி நாங்கள் சும்மா ஃபோல்டு போட்டு வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் சைடு தான் இப்போ நாங்கள் மேலே வரது போட்டும்போது வருது. ஸோ இது இப்படி இருக்கும்போது ஃப்ரண்ட் சைடு ஃபினிஷிங் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இப்படி தெரியும். ஓடுற வந்து இதான் முந்தான வந்து இதுதான் முந்தான வந்து. ரெண்டாவது சரி, இந்த புடவை இப்போ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா இது ஷைனிங் கம்மியாக இருக்குது, இது கூட தானா அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஒரு கொஸ்டின் வரும். இது வந்து நாங்கள் கொண்டு எங்கள் முதலாளிகிட்ட கொடுத்துருவோம். இதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து திருப்பி வந்து பாலிஷ் போடுவாங்க. அது வந்து பாலிஷ் வந்து தனியாக மிஷின் இருக்குது. அந்த மிஷினில் பாலிஷ் போட்டு வந்தோடனே இதனுடைய ஷைனிங் வந்து இன்னும் ஒரு 2-3 மடங்கு ஜாஸ்தி உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ஷைனிங் நல்லாயிருக்கும். இது வந்து நாங்கள் இது மட்டும்தான் எடுத்து கொண்டு கொடுக்குறதோட எங்களோட ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சாரி வந்து இப்படி வந்து நெய்யறாங்க வந்து எதுவுமே தெரியாது. ரொம்ப பிளாங்காக தான் வந்தோம். வந்து கேட்ட உடனே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. ஒரு சாரி ரெடி பண்ணுறது இவ்வளோ ஓகே ஆகுறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப நன்றிண்ணா. எல்லாமே ஃபுல்லாக வந்து எனக்கு செஞ்சது.
ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஒரு புடவை தயார் பண்ணுறது எப்படி, அதனுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே வந்து நாங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு உங்கள் மூலமாக மற்ற எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணி எங்களை கேட்டதுக்கும் பதில் சொன்னதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு சேலை உருவாக்குறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அண்ணா சொல்லுங்க, எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு சேலை எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ட்டு சந்தோஷப்படுறதா, இல்லை நம்ம நெசவாளர்களுக்கு அதுக்கான அங்கீகாரம் இன்னும் கிடைக்கலையே அப்படின்றது வருத்தப்படுறதானே தெரியாமல் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மறுபடியும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.